கொச்சி நகரத்தின் பரபரப்பான வீதிகளில் செல்வமும் வறுமையும் பெரும்பாலும் இணையாக பயணிக்கின்றன. ஒரு பக்கம் பளபளக்கும் கட்டிடங்களும் அதிவேக கார்களும், மறுபக்கம் அவநம்பிக்கையும் நிராசையும் நிறைந்த வாழ்க்கைகள். ஆனால் சில நேரங்களில் விதி ஒரு விளையாட்டு விளையாடும். இந்த இரு உலகங்களும் ஒன்றையொன்று சந்திக்கின்றன. ஒரு அவநம்பிக்கையில் உள்ள ஒருவரின் வாயிலிருந்து வரும் ஒரு சிறிய அறிவுரை ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. தனது நிறுவனம் திவாலாகிக் கொண்டிருக்கும் போது ஒரு பிச்சைக்காரரின் அறிவுரையை கேட்டு தனது அதிர்ஷ்டத்தை மீண்டும் பிடித்த ஒரு செல்வந்த தொழிலதிபரின் கதையும் அந்த பிச்சைக்காரரின் கதையும் இதுதான். பின்னர் நடந்தவை உங்களை கேட்டால் ஆச்சரியப்படுத்தும். கொச்சி நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கையில் அருண் மாதவன் என்ற பெயர் ஒரு அறிமுகத்திற்கு அவசியமில்லாத ஒன்றாக இருந்தது. கடந்த 2 தசாப்தங்களாக ரியல் எஸ்டேட் முதல் தொழில்நுட்பம் வரை எல்லா துறைகளிலும் தனது இடத்தை பிடித்த மாதவன் என்டர்பிரைசஸின் உரிமையாளராக இருந்தவர் அவர். தொலைநோக்குகடின உழைப்பு மற்றும் உறுதியான முடிவுகளால் அருண் மாதவன் நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவராக அறியப்பட்டார். அவருக்கு ஆடம்பரமான பங்களா இருந்தது, விலையுயர்ந்த கார்கள் இருந்தன, தனது இரத்தமும் நீரும் கொடுத்து அவர் கட்டி எழுப்பிய ஒரு பேரரசு இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக அருணின் உலகில் விஷயங்கள் அவ்வளவு நல்லவையாக இல்லை. தவறான முதலீடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. சந்தையில் மந்த நிலை, மேலும் அவரது மிகவும் நம்பிக்கையான நண்பரும் இளமை காலம் முதல் உடனிருந்தவருமான விமல் சந்திரனின் துரோகம், இவை அனைத்தும் மாதவன் என்டர்பிரைசஸை பாழாக்கியது. தனது இளைய சகோதரனைப் போல் கருதிய விமல் நிறுவனத்தின் இரகசிய தகவல்களையும் வாடிக்கையாளர் பட்டியல்களையும் போட்டியாளர் நிறுவனத்திற்கு விற்றார். இந்த துரோகம் நிறுவனத்தின் முதுகெலும்பை உடைத்தது. முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை இழந்தது. வங்கிகள் கடன் வழங்க மறுத்தன. ஊழியர்கள் தங்கள் வேலையை இழக்கும் பயத்தில் வாழ்ந்தனர். ஒரு சிங்கத்தைப் போல் கர்ஜித்திருந்த அருண் மாதவன் இப்போது கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கத்தைப் போல் தோன்றினார். அவரது இரவுகளின் தூக்கமும் பகலின் அமைதியும் இழந்தன. தான் எங்கு தவறு செய்தோம் என்று ஆலோசித்து ஆடம்பர பங்களாவில் தனியாக அமர்ந்து மணிக்கணக்கில் சிந்திப்பார். அவரது மனைவியும் குழந்தைகளும் வெளிநாட்டில் இருந்தனர். தனது குடும்பமும் எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை வருத்தப்படுத்த அவர் விரும்பவில்லை. ஒரு நாள் முதலீட்டாளர்களின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் ஒரு குற்றவாளியைப் போல் அருண் கேள்வி கேட்கப்பட்டார். அவரது ஒவ்வொரு முடிவையும் பற்றி கேள்விகள் எழுந்தன. பதவி விலக வேண்டும் என்ற அழுத்தம் எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்தது. உங்கள் முடிவுகள் எங்களை அழித்து விட்டன அருண் என்று ஒரு முதலீட்டாளர் கோபத்துடன் கூறினார். இந்த நிறுவனத்தால் இனி உங்களுடன் முன்னேற முடியாது. விமல் சந்திரனும் அங்கு இருந்தார். அருணின் வீழ்ச்சியை கொண்டாடுவது போல் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அருண் அவனை பார்த்தபோது அவரது இதயத்தில் பெரிய வலி உணரப்பட்டது. கண்ணை மூடி நம்பிய நண்பரே தன்னை ஏமாற்றியிருந்தார். கூட்டம் முடிந்தது. ஒரு தோல்வியடைந்த மனிதனைப் போல் அருண் மாதவன் அங்கிருந்து வெளியேறினார். அவரது கார் அவருக்காக காத்திருந்தது. ஆனால் ஓட்டுநரிடம் செல்லுமாறு சைகை செய்தார். யாருடைய உதவியுமின்றி தனியாக நடக்க அவர் விரும்பினார். அவர் நகரத்தின் வீதிகளில் அலைந்து திரிந்தார். அவரது மனம் வெறுமையாக இருந்தது. இனி என்ன நடக்கும் என்று அவருக்கு புரியவில்லை. அவரது வாழ்க்கை, அவரது பேரரசு எல்லாம் ஒரு நொடியில் அழிந்து போயிருந்தது. மாலையில் மக்கள் நடைப்பயிற்சிக்கு வரும் ஒரு பூங்காவில் உள்ள ஒரு பெஞ்சில் அவர் அமர்ந்தார். ஆனால் இன்று அவரால் யாரையும் கவனிக்க முடியவில்லை. பல ஆண்டுகளாக யாருக்கும் காட்டாத கண்ணீர் அவரது கண்களில் இருந்தது. இரவு மிகவும் தாமதமாக பூங்காவில் மௌனம் நிறைந்தது. அப்போது ஒரு நிழல் அவருக்கு அருகில் வந்தது. கிழிந்த ஆடைகளும் உடலில் தூசியும் நிறைந்த ஒரு முதிய பிச்சைக்காரர். அவரது கண்களில் ஆழம் இருந்தது, ஆனால் அதில் ஒருவிதமான பிரகாசம் இருந்தது. அவர் அருணுக்கு அருகில் அமர்ந்தார். என்ன சார், கவலையில் இருக்கிறீர்களா? பிச்சைக்காரர் மெதுவாக கேட்டார். அருண் அவரை பார்த்தார். ஒரு பிச்சைக்காரர் தனக்கு அறிவுரை கூறுவதில் அவருக்கு கோபம் வந்தது. எனது கவலையை உனக்கு என்ன தெரியும்? அருண் கடுமையாக கூறினார். பிச்சைக்காரர் சிரித்தார். சார், எல்லோருக்கும் கவலைகள் உள்ளன. வித்தியாசம் இவ்வளவுதான். சிலர் அதை இதயத்தில் மறைக்கிறார்கள், மற்றவர்கள் அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். பிச்சைக்காரரின் வார்த்தைகள் அருணுக்கு விசித்திரமாக தோன்றின. பின்னர் அந்த பிச்சைக்காரரிடம் பேசினால் தனது மனதுக்கு சிறிது ஆறுதல் கிடைக்கலாம் என்று அவர் நினைத்தார். நிறுவனத்தை எப்படி கட்டியெழுப்பினார் விமல், எப்படி ஏமாற்றினார், தனது நிறுவனம் திவாலாகிக் கொண்டிருப்பது எப்படி என்பதையெல்லாம் அவர் பிச்சைக்காரரிடம் கூறினார். பிச்சைக்காரர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கவனமாக கேட்டார். அருண் மௌனமான போது பிச்சைக்காரர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். சார், நீங்கள் உங்கள் நிறுவனத்திற்கு மாதவன் என்டர்பிரைசஸ் என்று பெயர் வைத்து அதற்கு ஒரு ஆளுமையை அளித்தீர்கள். ஆனால் நீங்கள் ஒருபோதும் மக்களை உங்கள் நிறுவனத்துடன் இணைக்கவில்லை. நீங்கள் வாடிக்கையாளர்களையும் ஊழியர்களையும் மட்டுமே பார்த்தீர்கள், அவர்களை ஒருபோதும் உங்கள் குடும்பமாக கருதவில்லை. அருண் ஆச்சரியப்பட்டார். நீங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார்.
பிச்சைக்காரர் கூறினார், சார், ஒரு நிறுவனம் கட்டிடங்களாலும் இயந்திரங்களாலும் மட்டுமல்ல உருவாக்கப்படுவது, அது மக்களால் உருவாக்கப்படுகிறது. உங்கள் ஊழியர்கள், உங்கள் வாடிக்கையாளர்கள், அவர்கள் அனைவரும் உங்கள் நிறுவனத்தின் இதயம். அவர்களின் இதயத்தை வெல்ல முடிந்தால் எந்தவொரு துரோகமோ மந்தநிலையோ உங்கள் நிறுவனத்தை அழிக்க முடியாது. பிச்சைக்காரரின் வார்த்தைகள் அருணுக்கு விசித்திரமாக தோன்றின. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் கையில் பணம் இல்லை, என் நம்பிக்கை உடைந்துவிட்டது. பிச்சைக்காரர் சிரித்தார். சார்பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியாது. மக்களின் நம்பிக்கையும் அன்பும் பணத்தை விட மதிப்புமிக்கவை. உங்கள் நிறுவனத்திற்கு ஒரு புதிய பெயர் கொடுங்கள். மக்களை உங்களுடன் இணைக்கும் ஒரு பெயர். மனிதநேயத்தை பற்றி பேசும் ஒரு பெயர். அருண் அவரை பார்த்தார். ஆனால் நான் ஏன் ஒரு பிச்சைக்காரரின் அறிவுரையை கேட்க வேண்டும் என்று அவர் கேட்டார். பிச்சைக்காரர் மீண்டும் சிரித்தார். சார், அறிவு எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். சிலர் அதை உணர்கிறார்கள், சிலர் அதை புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் என் அறிவுரையை கேட்டால் ஒருவேளை உங்கள் அதிர்ஷ்டம் மாறலாம், இல்லையெனில் உங்களுக்கு எப்படியும் எல்லாம் இழந்துவிட்டது. அருண் சிந்தித்தார். பிச்சைக்காரரின் வார்த்தைகளில் ஒரு உண்மை இருந்தது. அவருக்கு இழக்க ஒன்றுமில்லை. அவர் பிச்சைக்காரரிடம் பெயர் கேட்டார். பிச்சைக்காரர் கூறினார், என் பெயர் விவேக், நான் இந்த நகரத்தின் வீதிகளில் வாழ்கிறேன். அருண் அவருக்கு சிறிது பணம் கொடுத்தார். விவேக் அதை மறுத்தார். சார், நான் உங்களுக்கு அறிவுரை கொடுத்தேன், பிச்சை கேட்கவில்லை. அந்த இரவு அருண் மாதவன் வீட்டிற்கு திரும்பினாரானால் அவரால் தூங்க முடியவில்லை. விவேக்கின் வார்த்தைகள் அவரது மனதில் அலைமோதின. ஒரு பிச்சைக்காரரின் அறிவுரை, அது உண்மையில் வேலை செய்யுமா? அவர் இரவு முழுவதும் சிந்தித்த பின்னர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். மறுநாள் காலையில் அவர் தன்னுடன் இருந்த விசுவாசமான ஊழியர்களை அழைத்தார். இன்று முதல் நம் நிறுவனத்தின் பெயர் மாதவன் என்டர்பிரைசஸ் என்று இருக்காது என்று அவர் அறிவித்தார். இன்று முதல் நம் நிறுவனத்தின் பெயர் விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் என்று இருக்கும். ஊழியர்கள் ஆச்சரியப்பட்டனர். சார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஒரு ஊழியர் கேட்டார். அருண் கூறினார், நமது நம்பிக்கை இழந்துவிட்டதுவானால் நாம் அதை மீண்டும் உருவாக்குவோம். நாம் மக்களின் நம்பிக்கையை பெறுவோம். அவர் தனது கையில் இருந்த அனைத்து சேமிப்பையும் விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனில் முதலீடு செய்தார். அவர் தனது ஆடம்பர பங்களாவை விற்று ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு மாறினார். அவரது மனைவியும் குழந்தைகளும் இதை அறிந்தபோது ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் அருணை தடுக்க முயற்சித்தனர். ஆனால் இது தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவு என்று அருண் அவர்களை நம்ப வைத்தார். விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் ஒரு புதிய பணியை தொடங்கியது. அவர்கள் நகரத்தில் உள்ள ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் இலவச கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கத் தொடங்கினர். அருண் தனது ஊழியர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்தினார். அவர் கூறினார், நாம் பணம் மட்டும் சம்பாதிக்க மாட்டோம், நாம் மக்களின் இதயத்தை வெல்வோம். ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. மக்களுக்கு விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனில் நம்பிக்கை இல்லை. இது ஒரு நாடகம் மட்டுமே என்று அவர்கள் நினைத்தனர். விமல் சந்திரன் அருணை கேலி செய்தார். உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அருண். ஒரு பிச்சைக்காரரின் அறிவுரையை கேட்டு உனக்கு மிச்சமிருந்த கௌரவத்தையும் இழப்பாய். ஆனால் அருண் யாரையும் கவனிக்கவில்லை. அவர் இரவு பகலாக உழைத்தார். அவர் தானே வீதிகளில் சென்று மக்களிடம் பேசினார், அவர்களின் பிரச்சினைகளை கேட்டார், அவர்களுக்கு உதவினார். அவரது ஊழியர்களும் தோளோடு தோள் சேர்ந்து அவருடன் பணியாற்றினார். அருண் மாறியிருப்பதை அவர்கள் கண்டனர். அவர் இப்போது ஒரு வெறும் தொழிலதிபர் அல்ல, ஒரு மனிதராக இருந்தார். மெதுவாக மக்களுக்கு விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனில் நம்பிக்கை வளரத் தொடங்கியது. அருண் உண்மையில் மக்களுக்கு உதவுவதை அவர்கள் கண்டனர். அவரது ஊழியர்களும் நேர்மையாக வேலை செய்வதை அவர்கள் கண்டனர். நகரத்தின் பத்திரிகைகளில் விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனை பற்றிய செய்திகள் வந்தன. மக்கள் அருணை புகழத் தொடங்கினர். சில பெரிய நன்கொடையாளர்களும் விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடை வழங்கத் தொடங்கினர். அருண் அந்த பணத்தை மேலும் பலருக்கு உதவ பயன்படுத்தினார். அவர் ஏழை குழந்தைகளுக்காக பள்ளிகளை திறந்தார், வீடற்றவர்களுக்கு தங்குமிடங்களை அமைத்தார், நோயாளிகளுக்கு இலவச மருந்துகள் வழங்கினார். விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் இப்போது ஒரு வெறும் நிறுவனம் அல்ல, ஒரு இயக்கமாக மாறியிருந்தது. மக்கள் அருணை ஒரு மீட்பராக பார்க்கத் தொடங்கினர். மனிதநேயத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே இப்போது அவரது நிறுவனத்தில் வேலை செய்தனர். விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் தங்களின் பழைய ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில்நுட்ப வேலைகளையும் மீண்டும் தொடங்கியது. ஆனால் இந்த முறை அவர்களின் இலக்கு பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. அவர்கள் தங்கள் திட்டங்களில் சமூக பொறுப்பை உள்ளடக்கினர். ஏழைகளுக்கு மலிவு விலையில் வீடுகள் கட்டுவதும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதும் செய்தனர். விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் இப்போது பெரிய லாபத்தில் இருந்தது. அருண் மாதவன் மீண்டும் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாறினார். ஆனால் இந்த முறை அவரது வெற்றியின் பொருள் பணம் மட்டுமல்ல. அவரது வெற்றியின் பொருள் மக்களின் அன்பு, நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனைகள். அவர் தனது பழைய முதலீட்டாளர்களுக்கு அவர்களின் பணத்தை திருப்பிக் கொடுத்து விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனில் மீண்டும் முதலீடு செய்ய வாய்ப்பு அளித்தார்.
பல முதலீட்டாளர்கள் அருணை மீண்டும் நம்பி விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனில் முதலீடு செய்தனர். ஒரு நாள் அருண் மாதவன் விவேக்கை கண்டுபிடிக்க முடிவு செய்தார். தனது வாழ்க்கையை மாற்றிய அந்த பிச்சைக்காரரை கண்டுபிடிக்க அவர் விரும்பினார். அவர் நகரத்தின் எல்லா சாலைகளிலும் எல்லா வீதிகளிலும் விவேக்கை தேடினார். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அருண் நிராசையடைந்தார். ஒருவேளை விவேக் தன்னை உதவுவதற்காக வந்த ஒரு தேவதை மட்டுமாக இருக்கலாம், பின்னர் மறைந்துவிட்டார் என்று அவர் நினைத்தார். ஆனால் விதி வேறு ஒரு முடிவை எடுத்திருந்தது. ஒரு மாலையில் அருண் மாதவன் விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனின் புதிய பள்ளியை திறக்கச் சென்றார். அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தனர். அருண் மேடையில் நின்று விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனின் வெற்றி கதையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது கண்கள் கூட்டத்தில் நின்ற ஒரு முதியவரை நோக்கி சென்றன. கிழிந்த ஆடைகளும் உடலில் தூசியும் நிறைந்த அவரது கண்களில் அந்த புயல் நிறைந்த இரவில் அருண் கண்ட அதே பிரகாசம் இருந்தது. அது விவேக்காக இருந்தார். அருணின் இதயம் வேகமாக துடித்தது. அவர் பேச்சை பாதியில் நிறுத்தி மேடையிலிருந்து இறங்கி விவேக்கை நோக்கி ஓடினார். விவேக் என்று அவர் கூறினார். விவேக் அருணை பார்த்து புன்னகைத்தார். சார், நீங்கள் இங்கே என்று விவேக் கேட்டார். அருண் அவரை கட்டிப்பிடித்தார். விவேக், நீங்கள் எங்கு இருந்தீர்கள்? நான் உங்களை எவ்வளவு நேரம் தேடினேன்? விவேக் கூறினார். சார், நான் இங்குதான் இருந்தேன். உங்கள் வெற்றியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அருண் விவேக்கை மேடையில் அழைத்துச் சென்றார். ஒரு ஏழை பிச்சைக்காரர் எப்படி தனக்கு அறிவுரை கொடுத்து திவாலான நிறுவனத்தை மீண்டும் லாபத்தில் கொண்டு வந்தார் என்ற கதையை அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் கூறினார். மக்கள் விவேக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். ஒரு பிச்சைக்காரரால் இவ்வளவு ஆழமான அறிவுரை கொடுக்க முடியும் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அருண் விவேக்கிடம் கூறினார். விவேக், இன்று முதல் நீங்கள் என்னுடன் வேலை செய்வீர்கள். நீங்கள் விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனின் முதன்மை ஆலோசகராக இருப்பீர்கள். விவேக் சிரித்துக்கொண்டு கூறினார். சார், நான் ஒரு பிச்சைக்காரர் மட்டுமே. அருண் கூறினார். இல்லை விவேக், நீங்கள் ஒரு மனிதர். எனக்கு மனிதநேயத்தை கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர். விவேக் அருணுடன் வேலை செய்யத் தொடங்கினார். அவர் விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனின் எல்லா முடிவுகளிலும் பங்கேற்றார். அவரது அறிவுரைகள் எப்போதும் மக்களின் நலன்களுக்காக இருந்தன. விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் இப்போது கொச்சியில் மட்டும் நின்றுவிடவில்லை, மாறாக அது நாடு முழுவதும் பரவியது. அருண் மாதவனும் விவேக்கும் இணைந்து செயல்படுவது நாடு முழுவதும் பிரபலமானது. மக்கள் அவர்களை ஒரு முன்மாதிரியாக பார்த்தனர். ஒரு நாள் அருண் மாதவன் விவேக்கிடம் கேட்டார். விவேக், நீங்கள் இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் இவ்வளவு ஆழமான விஷயங்களை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் ஏன் வீதியில் வாழ்கிறீர்கள்? விவேக் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். சார், எனக்கும் ஒரு கதை உள்ளது. விவேக் தனது கதையை கூறினார். தான் ஒரு காலத்தில் மிகவும் செல்வந்தராக இருந்ததாகவும் தனது பெயர் விஜய் என்று இருந்ததாகவும் கூறினார். தான் ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்ததாகவுமானால் மிகவும் ஆணவமாக இருந்ததாகவும் கூறினார். பணம் மட்டுமே தனக்கு போதுமானதாக இருந்தது, மக்களை கவனிக்கவில்லை. ஒரு நாள் தனது நிறுவனம் திவாலானது. தனது நண்பர் தன்னை ஏமாற்றினார். தனக்கு எல்லாம் இழந்துவிட்டது. தான் வீதியில் ஆனார். விஜய் கூறினார். வீதியில் வாழ்ந்துதான் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன். உண்மையான செல்வம் பணம் அல்ல, மனிதநேயம் என்று கண்டேன். உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு உதவுவதில் உள்ளது என்று கண்டேன். உண்மையான வெற்றி மக்களின் நம்பிக்கையை பெறுவதில் உள்ளது என்று கண்டேன். அருண் ஆச்சரியப்பட்டார். பிறகு நீங்கள் விஜயா என்று அவர் கேட்டார். விஜய் சிரித்துக் கொண்டு கூறினார். நான் விஜயாக இருந்தேன். இப்போது நான் விவேக். என் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டேன். இப்போது நான் மக்களுக்கு உதவ மட்டுமே விரும்புகிறேன். அருண் மாதவன் விஜயை கட்டிப்பிடித்தார். விஜய், நீங்கள் என் நிறுவனத்தை மட்டும் திரும்பக் கொடுக்கவில்லை, என் வாழ்க்கையையே திரும்பக் கொடுத்தீர்கள். விஜய் கூறினார். சார், நான் என் கடமையை மட்டுமே செய்தேன். உண்மையான வேலையை செய்தவர் நீங்கள். விஜய் இப்போது விஸ்வாஸ் ஃபவுண்டேஷனுடன் பணியாற்றினார். அவர் தனது கதையை மக்களிடம் கூறினார். உண்மையான செல்வம் பணம் அல்ல, மனிதநேயம் என்று அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. எல்லாம் இழந்தவர்களுக்கு உதவத் தொடங்கினர். அவர்களுக்கு மீண்டும் தங்கள் காலில் நிற்க வாய்ப்பு அளித்தனர். அருண் மாதவனும் விஜயும் இணைந்த நட்பு நாடு முழுவதும் ஒரு முன்மாதிரியாக மாறியது. மக்கள் அவர்களை ஒரு உத்வேகமாக பார்த்தனர். விஸ்வாஸ் ஃபவுண்டேஷன் இப்போது ஒரு வெறும் நிறுவனம் அல்ல, மாறாக ஒரு நம்பிக்கையின் சின்னமாக மாறியிருந்தது. ஒரு நாள் அருண் மாதவனும் விஜயும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். அருண் கூறினார். விஜய், வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு சிறிய அறிவுரையும் ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கும் என்று நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். விஜய் சிரித்துக்கொண்டு கூறினார். சார், நான் என் கடமையை மட்டுமே செய்தேன். உண்மையான வேலையை செய்தவர் நீங்கள். இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது அறிவு எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம் என்பதை. வித்தியாசம் இவ்வளவுதான். சிலர் அதை உணர்கிறார்கள், சிலர் அதை புறக்கணிக்கிறார்கள்.
ஒரு ஏழை பிச்சைக்காரரின் அறிவுரை ஒரு செல்வந்த தொழிலதிபரின் வாழ்க்கையை மாற்றியாயிரக்கணக்கான மக்களுக்கு புதிய வாழ்க்கையை அளித்தது. மனிதநேயமே இந்த உலகில் மிகப்பெரிய சக்தி என்பதற்கு இதுவே சான்று.